கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா வீட்டுல அரைக்கிற மாவு கடையில அரைக்கிற மாவு. அது நான் வீட்டுல அரைக்கிற மாவு. தோசைக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்டேன். உள்ள போய் ஆழ்ந்து யோசிங்க. ஒரு நாள் தான் இருக்கு. மூணு 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 தெரியல ஒத்துக்கங்க. ஒரே ஒரு கிலோ வாங்கிக்கோங்க. ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கடி ஜோக். 10 கடி ஜோக் கேட்பாங்க. அதுல யாரு அதிகமான கடி ஜோக் வின் பண்றாங்களோ பார்க்கலாம். நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு 10 கடி ஜோக் வச்சிருக்காங்களா? எடுத்து வச்சிருக்கேன். கிரீன் ஷர்ட் எடுத்துக்கீங்களா? 10 கடி ஜோக் வச்சிருக்காங்களா? அதுல யாரு அதிகமா கடி ஜோக்கு வின் பண்றாங்க பார்க்கலாமா? சொல்லுங்க. எக்ஸாம் எழுத போறீங்க. 1 2 3 4 போட்டு வச்சிருக்கான். என்ன பண்றீங்க? கரெக்டா எத்தனை क्वेश्चन கேக்குறீங்க? கண்டுபிடிக்க தெரியாத ஒழுங்கா. ஆனா அங்க பாருங்க 10 வரை எழுதி வச்சிருக்கேன். கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா வீட்டுல அரைக்கிற மாவு கடையில அரைக்கிற மாவு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அது என்ன வீட்டுல அரைக்கிற மாவு. தோசைக்கு என்ன வித்தியாசம் தான் நான் கேட்டேன். வீட்டு தோசை கடை தோசை. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? வீட்டுல கொஞ்சம் பேர் சேர்ப்பாங்க, ஹோட்டல் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இது என்ன ஒரு பதிலா தெரியலன்னு சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். கடை ஒரு கொட்டு கொட்டுவோம்பா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ண. உள்ள போய் ஆழ்ந்து யோசிங்க. தெரியலையா? டேஷ் போட்டாச்சு. சொல்லவா? கடையில இதுல பாத்தி எதுவும் சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. விளக்க மாத்தால அடிச்சிட்டு தோசை ஊத்துனா அது கடை தோசை. தோசைய ஊத்திட்டு விளக்க மாத்தால எதையாச்சும் சொல்லியா? விளக்கமாற எடுத்தா அது வீட்டு தோசை. கடையில வந்து விளக்கமாற வச்சு கூட்டிட்டு தோசை ஊத்துறாங்களா? வீட்டுல தோசை கேட்டீங்கன்னா விளக்க மாத்தால அடி விழுகும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தோசை சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். தெரியல, ஒண்ணு தெரியல. ரெண்டாவது கொடுத்துவேன். காட்டுல டாக்ஸ் கற்ற விலங்கு எது? டாக்ஸ் கட்டும். அது அல்லடா. டைகர் எப்படி? கங்காரு. சொல்ல என்ன சொல்ற? நான் 2 மாசம். வரி குதிரை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அதான் வரிக்கிட்டு. இது 3வது கொஸ்டின். ஒரு மாசத்துல மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாள் தான் இருக்கு. 4 1 தானே இருக்கு ஒரு மாசத்துல. 3 3 3 3 3 3 நான் தான் கட்டாதோட இது எக்ஸ்பிரஷன் சொன்னேன். நான் எக்ஸ்பிரஷன் கட்டா நான் தானே சொன்னேன். ஒரு நாள்ல 1 இல்ல 1 நீ 1 தான் இருக்கு. 4 14 24 ஒரு ஆட் தான் இருக்கு. மார்க் உங்களுக்கு. 4வது கொஸ்டின். மேட் இன் சைனாவுக்கு ஆப்போசிட் என்ன? மேட் இன் சைனான்னு போட்டுருக்கல, எல்லா ஒரு இதுலயும் போட்டிருக்கோம்ல. மேட் இன் இந்தியா. சைனாவுக்கு ஆப்போசிட் இந்தியாவா? அப்படி பாத்துட்டா எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.
பாத்தியில பாத்தா நினைக்கிறேன் ஆனா புரியல. மேக் இன் சைனா. பார்த்தா ஆனா புரியல வந்து. மேக் இன் சைனா. மேகியா? மேக் இன் சைனா. தெரியலையே. இவன் ஏன் கண்ணு போகுதுப்பா இவளுக்கு? எனக்கு தெரியல. வே இன் சைனா. பள்ளம் இன் சைனா. பள்ளம் இன் சைனாவா? மேடு சைனா பல்ல கடிச்சோக்கா. கடிச்சோக்கெல்லாம் இவ்வளவு கடிக்கிறவங்க அதான் ஓ, கடிச்சது. அதனாலதான் ரோடு போட்டு இப்படி இருந்துச்சா போட்டோ? அது எனக்கு புரியல, எதுக்கு ரோடு அங்க இருக்குன்னு. இப்ப தெரியுதா? பாத்துருக்கா? இல்ல இல்ல, நான் நேர்மையா விளாடுறேன். தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. இப்ப ஏபிசிடி லெட்டர் இருக்கு. அந்த இங்கிலீஷ் லெட்டர்ல எது அப்படியே குளிர்ச்சியான லெட்டர்? சி. சியா? ஏன்? கூல். பைத்தியக்காரப்ப. சி கூலாம். ஜே. எக்ஸ். ஜே எதுக்கு நீ சொன்ன? நான் அது குழியா இருக்கு, நல்லா புரியா இருக்கா? என்ன சொன்னா? குளிர்ச்சியானன்னு சொன்னீங்கன்னா அது குழி. ஜில்ல. ஜே சொன்னால ஏன்னு கேட்டா குளிர்ச்சியானதுன்னு சொல்றா. நீங்க என்ன சொன்னீங்க? எக்ஸ். ஒரு கிலோ வாங்கிக்கல. என்னது? ஏ. எதுக்கு? பி. ரீசன் சொல்லுங்கப்பா. ஷட் அப். நீ பேசப்படாது. தெரியலன்னு ஒத்துக்கங்க. ஒரே ஒரு கில்லு வாங்கிக்கோங்க. கிளியாச்சு அதெல்லாம். அதெல்லாம் கிளியா? பி. ஏன்? ஏக்கு சிக்கு நடுவுல இருக்குல்ல, ஏசிக்கு நடுவுல பி தான் இருக்கு. ஏக்கும் சிக்கும் நடுவுல தான் பி இருக்கு. ஏசிக்கு இப்ப உள்ள இருக்குது, அதனால குளிர்ச்சி அது. ஓஹோ. இவ்வளவு மூளை எங்களுக்கு இருந்தா நாங்க சொல்ல மாட்டோமா? பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு அம்மா சமைக்கிறப்ப சாம்பார்ல சில்லற காசு அள்ளி போட்டாங்களாம். ஏன்? இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுள்ள. எத்தனை அடிதான் என்கிட்ட வாங்குவான்னு தெரியலப்பா. தெரியல. கொடை கம்மி அப்படியே. ஏன்னா அவங்க கனவை சாம்பார்ல கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னு சொன்னாராம். ஒரு பொண்ணு எப்பவுமே ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் டானிக்க குடிப்பாளாம். ஏன்? ஒன்னது கூட சொல்ல தெரியலப்பா. கோடு போட்டேன். இப்ப என்ன கொட்டு வாங்குறீங்களா, என்ன வாங்குறியா? எனக்கு காதுல ஒரு கில்லு கிள்ளும் காதுல. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் டாக்டர் அரை மூடி குடிக்க சொன்னாராம். அரை மூடிட்டா. சோ, சோ, சோ. டாக்டர் நம்பர் கொடுங்க. 9444 9444 0000. போன் கேட்கணும். ஒருத்தர் எப்பவுமே அடுத்தவர் கையை எதிர்பார்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்காராம். ஏன் தெரியுது? ஏன்னா அவன் ஆப்போசிட்ல பாத்துக்கிட்டான், அப்ப அவன் கையை தான் வாங்க முடியும். நான் படித்த மிகச்சிறந்த கவிதை சோசியக்காரா போடுறா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்க நான் ஒண்ணுமே சொல்லாம நான் என்ன இருக்கணும்? நல்லா இருக்காது. செம்மையா இருக்கு. முட்டை அம்புட்டு முட்டை. இப்ப நீ வாங்கி சார். அடி ரோட்ல போற நிறைய பேரு ஒருத்தர்கிட்ட மட்டும் டைம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்? கேள்விதானே. ரோட்ல போற நிறைய பேர் அடிக்கடி ஒருத்தர் ஏன்னா அவதான் வாட்ச் கட்டிருக்கான், மத்தவெல்லாம் வாட்ச் கட்ட மாட்டாரு. யாரா அந்த பையன் அப்படி கோல் போட்டாச்சா? போட்டுருவோம் கோட. அவள்தான். ஓகே சொல்லுங்க. ஏன்னா ஒரு வாட்ச்மேனா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு.
வாட்ச் வரையும் கட்ட சொல்லிட்டு மேல சொல்ல வந்துட்டேனே. முன்னாடியே ஃபர்ஸ்ட் டேஷ் போட்டு வச்சிடலாம். வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. அவன் வந்து 3வது மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட விழல. எப்படி? அந்த கடி ஜோக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா பேராஷூட் போட்டுதானா? பேராசூட்னா இப்படி படுத்துட்டு பார்ப்பாங்களே. அது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருமே புதுசா நான் பார்த்ததுனால எனக்கு தெரியுது, இல்லைன்னா எனக்கும் தெரியாது. நான் முன்னாடியே போட்டு வச்சேன். அது வேற விஷயம். 10க்கு 10 கொஞ்சம் மூளை இருக்கு. சரி, ஆன்சர் சொல்றேன். அவருக்கு சின்ன அடிலாம் ஒண்ணும் இல்ல, பெரிய அடியா வந்துச்சான். ஷோ இங்க இருங்க, அப்படிதான் போட்டிருக்க.